இன்றைக்கி நான் கோதுமை ரவையில் உப்புமா செய்ய போகிறேன். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். கோதுமை ரவை வந்து 1 கப்பு, சின்ன வெங்காயம் 2 வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, நிலக்கடலை வச்சுருக்கேன். முந்திரி இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். காய்கறி கேரட் பீன்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து கடாய் வச்சுருக்கேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் தாராளமாக விட்டிங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும். ஆயில் நல்லா காயட்டும். காஞ்சிச்சு. இதில் வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. இந்த டைமில் வந்து இஞ்சி போட்டுக்கிறேன், கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வெங்காயமும் பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கப்பட்டால் நிலக்கடலை ஏற்கனவே பருப்பு கடலை தான், அதனால் இப்போ போடுறேன். எப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து எண்ணெயில் போட்டுடலாம். கடுகு போடுறப்பவே போட்டுக்கலாம். நீங்கள் முந்திரி இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. நமக்கு கோதுமை ரவை 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்குது. இப்போ வந்து ரவையை வந்து இதில் போட்டுடலாம். போட்டு வந்து இதை வந்து கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த டைமில் உப்பு பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். பார்க்க தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரவை வந்து நல்லா இழுத்துக்கும். தண்ணி பத்தாத மாதிரி தெரிஞ்சால் கூட நீங்கள் வந்து சுட தண்ணி மறுபடியும் ஊற்றிக்கலாம். 1 கப்புக்கு 2.5 கப்பு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஊற்றினீங்கனாலும் குழன்னு போயிடும். தெரிக்குதே. இப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம், இல்லைன்னா மேலே தெரிச்சிடும். பாருங்கள், தண்ணியில் வந்து ரொம்ப நல்லா இழுத்துச்சு. இன்னும் கூட கலரிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லாம் உதிரியாக கெட்டியாக வரும். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடியில் வந்து தீர்த்து போயிடும்.
அங்கே அருமையான ஒரு கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. பாருங்க எப்படி உதிரியாக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இது வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் அருமையான ஒரு கோதுமை ரவை உப்புமா, சத்துக்கள் நிறைந்த கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.